என்ன இது ஒரே நீ சப்தமாக இருந்து கொண்டிருக்கிறது? இது துரியானின் சமூகம் தானா? ஒருவேளை இடம் மாறி வந்து விட்டுருப்போமா? துரியானின் சமூகமாக இருந்தால் 32 மேளவாத்தியங்கள் தாம் தாம் என முழங்கிக் கொண்டிருக்கும். நடுனமாதர்கள் நடுனமாடிக்கொண்டிருப்பார்கள். நீ சப்தமா இருக்குதப்பா. இது வேண்டாங்காது சயமோ இச்சபதனில் இருக்கும் மன்னர் மன்னவர் வாழ்த்திரவாமல் இருப்பது இது வேண்டாது சயமோ. இச்சபையில் இருக்கக்கூடிய மன்னாதி மன்னர்கள் ஒருவரும் பேசாமல் இருக்கின்றார்கள். இவங்க இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு ஒண்ணு தெரியுது. மதுவதை உண்டார் மர்கட மதை போல் சதிசை சகுனியின் சூதோம் விதியின் தீதோம் இது அதிசயமோ. ஒரு குரங்கானது வேகமா ஓடி வந்துதான். ஓடி வந்து பனைமரத்தில் ஏறிச்சான். பனைமரத்துல வெண்மது கட்டி வச்சிருந்தாங்க. கல்லு ஏறின குரங்கு கல்லு குடிச்சது. ஏற்கனவே குரங்கு கையில சேஷ்டம் அதிகம். அது குடிச்சது கல்லு. பனைமரத்துக்கு அடியில பூனை கஞ்சல் புதார் இருக்குது. குடிச்சிட்டு கல்ல குடிச்சிட்டு மரத்தை முடிச்சு ஆட்டலாம் நாட்டுச்சான். பாவம் மேல இருந்து கீழே விழுந்துதான். கீழே இருக்கிறதே பூனை கஞ்சல் புதார். பூனை கஞ்சல் பட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி குரங்கை போல் இருக்கின்றான் சகுனி. அவனுடைய பேச்சால் என்னோடு பேசாமல் இருக்கின்றார்களா? அல்லாது தம்பி ஜன்னும் பல்லார் துர்சாதனின் கற்றோன் சமயன் வரிசை கர்ணன் தன் மமதையின் நெட்டோம் அம்புவில் குடைகளாலும் அரசதை தொட்டோன் ஐவர் தூதன் வந்தான் என்றதினால் பயப்பட்டோம் இதுவன் அதிசயமோ. இவங்க 100 பேர். அதுல ஒருத்தர் சாமர்த்தியமானவன் துர்சாதனன். ஒரு வீட்டை கொளுத்துனா கொளுத்துவான். பெண்களை இழுத்துவான்னா இழுத்து வருவான். சாலை அவர்னா வைப்பான். அப்பேற்பட்ட தம்பி துர்சாதனன் இருக்கின்றான். அண்ணன் மாவீர கர்ணன் இருக்கின்றார் என்ற மமதியால் என்னோடு பேசாமல் இருக்கின்றார்களா? இந்த நாடு எப்படி சம்பாதித்தான்? பகடையாடிய இந்த பறைகளின் ததாலியன் பாண்டவரை சபலன் பசங்கள் என்றாலேன் அக கொண்டுமே துரியன் அனைவருக்கும் ஒரு காலியன் ஆகினை செய்திட்டானோ அதியோதி மதியாலே. பெண்கள் ஆடக்கூடிய பாட்சிகையை ஆடி இந்நாட்டை அரசாட்சி செய்து வருகிறான். அப்படி கண்ணன் தூதா வருகிறானே என்று அச்சம் கொண்டு என்னோடு பேசாமல் இருக்கின்றானா? அல்லாது நேற்றைய தினம் சித்திராஜானின் கையில் சிக்கப்பட்ட வலிப்போன் செழிக்கும் வீராடன் மாட்டை துரத்தி வந்த சலிப்போம் பிதிரர் பந்துஜானை இருக்கின்றதின் மலிப்போர் மேகமாலாவும் கோழி மண்டபத்தின் ஜொலிப்போம் இதுவன் அதிசயமோ. நேற்று விராட தேசம் மாடு மடங்க போனாங்க. போன இடத்துல அந்த பேடி அடிச்சு அடி ஒரு பக்கம் மூச்சு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் என்னோடு பேசாமல் இருக்கின்றார்களா? இது நல்லதா? இது நல்ல வீராதி வீரரான வேந்தற்கு இது ஓடிது வினவி வந்தவர்களை வரவழைத்த தேதி சீராகவே தெரிந்ததெல்லாம் ஓகாதி திருடனஞ்சல் கொட்டிய செயலாற்றுதே இவ்விதி இதுவன் அதிசயமோ. ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வர்றாங்கடா, வாங்க உட்காருங்களும் ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கணுமா? விருந்தாளி வருகிறார்கள் என்று தெரிஞ்சு பக்கத்து விட்டு போய் உட்காந்து கூடாதான். ஒருத்தன் ஒரு வீட்டுக்கு திருட போனானா, திருட போன இடத்துல மொத்தத்தையும் திருடி மூட்டை கட்டிட்டான். எடுத்துக்கிட்டு வெளியே வரணும், மூட்டையை தூக்கினானா. அந்த மூட்டை காட்டில இருந்து ஒரு தேல் ஒண்ணு கொட்டுச்சான். திருட போன இடத்துல தேல் கொட்டினா எப்படி இருக்கும்?
அதுபோல் வருகின்றவன் தேல் நம்மை கொட்டி விடுவானோ என்று அஞ்சு என்னோடு பேசாமல் இருக்கின்றார்கள். சரி, அவங்க பேசணும், நமக்கு என்ன, பேசாம போனோம் நமக்கு என்ன. அழையா வீட்டுக்கு நுழையா சம்பந்தியா போக கூடாது. நம்ம கொஞ்சம் நுழைய சம்பந்தியா தான் போய் பார்ப்போமே. ஏன்னா என் வேலை முடியணும். எங்கிருந்து வருகிறேன்? மருவும் மல்லிகை முல்லை மாத்தார்களும் சோலை மலர் தாட்டா சுழ்கலவை மாநகர் திருமாலை அருமையாக தூதைவர் அனுப்பினபடியால் அச்சம் கொண்டு துரியன் அடங்கினானோ மண்ணிலே இதுவல்ல அதிசயமோ. கலவையில வாழக்கூடிய ஹரிவரத ராஜரே நம்மிடம் தூதாக வருகிறார் என்று அச்சம் கொண்டு என்னோடு பேசாமல் இருக்கின்றார்களா? சரி, நம்ம நுழைய சம்பந்தியா தான் போய் பார்ப்போம். ஐயா தூரி யாரோ குரல் வாசி கேக்குது. காவல்ல ஐயா சகுனி பகவானே, ஆசிர் ஆசிர் ஆசிர், இதெல்லாம் உன் வேலை தானா? சும்மாவா? இந்த மாதிரி வேலை ஒண்ணு விட்டா வேற யாரு செய்ய முடியும்? ஆமா, நீங்கள் துரியன் பக்கத்திலே இருந்து உங்கள் பகையை முடியுங்கள். ஆமா, நான் பாண்டவர் பக்கத்தில் இருந்து என் பகையை வெற்றிக் கொள்கிறேன். நம்ம பேசுறது யாருன்னா பாக்கல இருந்த இடத்துக்கே போயிடு. ஐயா துரியன் மகாராஜரே, சாமமா தெரியும். தண்ணி ஊற்றி சாப்பிடு மகாராஜா. கை வச்சிருப்பாரு குடிக்கார பத்தினா கூட உனக்கு பழக்கமாகுது. இது என் பரம்பரையே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சுங்க. இது வரைக்கும் வராது. எல்லா வேலையும் பார்த்துருந்தாங்க. ஓட்டு படிக்க அவங்க கண்டிப்பு போகுது. ஆமா, அதனால கொஞ்சம் உத்தாராரு இருக்குங்க. நம்ம முன்னுக்கு சித்தாந்தூர்ல போனா போனா கேமங்க இருக்க நீ யார் யாருன்னு ஒரே இடம் மரப்பு வாய வைக்க குடல முருகுதா. எவ்வளவு குழம்பு அவரே மேல் கையோட வந்துக்கிறாங்க. உன் பக்கத்துல வந்தா ஒரே கட்டாய நாட்டம். ஏரி பூரா தண்ணி. அந்த ஏரிக்கார மேல போனா உனக்கு வாசனையா இருக்கும். குளிச்சுட்டு வரலாம் மாடாடி. வைக்க முடியல ஏரிக்கார மேல.
என்ன போய் நல்லா இருக்கிறியா? ஏங்க மாமா என்ன மாமனாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்ன பாரு. ஆமா அங்க கிட்ட வரும்போது நான் என்ன வர மாட்டேங்குது. நீ இப்ப பக்கத்துல உட்காந்துங்க. நீ போறல இப்போ பொண்ணு வந்து சோப்பு போட்டு குடிச்ச வாசனை அவங்க பொண்ணு வந்து சோப்பு துணி சோப்புங்க. துணி சோப்பாட்டு ஏதோ ஒரு சோப்பு. ஏன்னா அதுக்கு முன்னே இவங்க களிமண் தான் போட்டு கட்டுவாங்க தலை. ஏன்னா ஏன் அப்படின்னா சீனா வர தெரியாது உங்களுக்கு. அதானே மாமா கழகத்திற்காக வரவில்லை மாமா. நான் கழக வார்த்தையோட வரவில்லை ஐயா. எதற்காக வந்த சின்னம்மா மன்னாரே என்னிடம் இருப்பது ஆறாடு 5 ஆணாடு ஒரு பெண்ணாடு. கொஞ்சம் பக்கத்துல உட்காந்தாவே அந்த யாரையும் போட்டான் பாடுறான் முட்டு. இல்ல நீ வாயக்கார ஏன்னா எல்லாருமே இது சமாசா தான் ஆடிங்கிற கூத்து. அது இடங்கத்தை சொல்றேன். நீங்க தெரிஞ்சுட்டு எனக்கு சொல்ல தெரியாத நானே சொல்றேன் உங்களுக்கு. ஒரு மண்டாடினா எவ்வளோ மண்டாட்டினா ஒரு பொலிகடா வடிகடாது 20 ஆட்டை பொழியுமா அந்த மண்டை ஆட்டை ஒரு பொலிகடா. அதான் அது 10,000 20,000 40,000 50,000 கொடுக்குது அந்த கடை. ஒரு மண்டாட்டுக்கு ஒரு பொடிகடான்னா 5 நாள் ஒரு பெண்ணாள் எங்க ஏமாத்துற மாதிரி 5 கடை ஆடு போய் ஒரு பொம்பளை ஆட்டை என்ன செய்யும்? இல்ல இந்த சாலை வாட்டாடுறது இந்த கரடு போட்டு சொல்லிட்டு அந்த மாதிரி சார் செய்யலாம் அவனை 5 ஆடி அது என்ன செய்யும் போய் அந்த ஆறாட்டிற்கும் வந்த இடம் கிடையாது. வந்த இடம் கிடையாது. இது முதல்ல சொல்லக்கூடாது. அப்பா ஏரிக்கார ஓரம் பூரா ஒடையாறுகள் விட்டுக்கிறோம். பானை காய வைக்கும். அது பக்கத்தில் நீ அந்த கடைகளுக்கு அண்ணாந்து நீ வச்சுக்கோ. 6 ஆள் தானே ஒரு பெட்டி போட்டு மடிக்கோ ஒரு கொட்டா மடி கட்டிக்கோ. ஆனா தண்ணி வந்தா அடிச்சு வரும். நோண்டினா போயிடாதீங்க. ஏன்னா எல்லாம் பட்டி போட்டாலும் தெரியும். சரி அது யார் தெரியுமா? யாரு அன்று காற்றில் நான் நாய் சாலி ஆட உங்க அம்மா சாலி ஆட சாலியா நான் யாரையும் நம்ம தொண்டைக்கார வீட்டுல செப்பன் ஆகிக்கிறேன். நான் எந்த கையில நாய்ச்சா சாப்பிடுவோம் பாய்ங்கோ ஒரே உடம்பு நாட்டம் மாமா வாயா மாமா பட்ட பட்ட வர்க்க படியாக பாண்டவர்கள் அர்ப்பணா அவர்கள் தூது அனுப்பி நான் தூதாக வந்தேனே நான் அர்ப்பணா. வந்த இடத்தில் மரியாதை இல்லாமல் பேசுகிறாய். ஏன் நீ அர்ப்பணா? அவனும் அர்ப்பணம் கிடையாது நானும் அர்ப்பணம் கிடையாது. நீ தாண்டா அர்ப்பம் வக்காளா போய் மண்ணா எவ்வளோ குளம் கொண்டு கிடக்குது குடிச்சிட்டு வரலாம்ல. அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. ஏண்டா நீ போட்டிக்கிற பாரு ஆடி
நீ போட்டுங்கிற கம்பளி கருப்பு, ஆ, நீ எடுத்து மாற கஞ்சி மலா கருப்பு, போட்டு மாற ஆடு கருப்பு, ஆ, கஞ்சி மலாவோட மோர் கூட்டு பாரு காக்கா அது கருப்பு, நாய் குட்டி ஒரே பார் அது கருப்பு. டேய் உனக்கு கணக்கு தெரியுமா? ஏதோ கொஞ்சம் தெரியும். ஒரு வரான்னா எவ்வளோ? வராங்கல்ல நமக்கு தெரியாது. வராங்கன்னா அது பண்ணி வரா நாம சொல்லுவாரு. ஏன்னா வீட்டுக்குள்ள பாருங்க சொல்லுவாரு. அதை பேசுறதுல அதை கண்டுபிடிச்சுக்கிறாரு. ஒரு வரான்னா எவ்வளோப்பா? ஒரு வர 3000 ரூபாய். 2 ஆடு குட்டியா வித்துட்டா சரியா போச்சு 7 ரூபாய். எட்டு போய் 6 நாள் 1 நாள் 4 நாள் 30 நாளும் அது கபடி போச்சு. அது கூட உணவு பயிரில் போய் இறங்கணும். ராகன்னு பூச்சி தண்ணி வைக்கிறான். ஆடு பூரா ஓட்டி அந்த மேய்ச்சிரி அணுவான். இங்கிருந்து சும்மா போக மாட்டான். கவுண்டை திட்டினே போவான். உங்க அட்டா உங்க அம்மான்னு என்ன பெட்ட வருஷம் பார்க்கலான்னு நம்ம கண்ணாடிக்காரி மாரி கொஞ்சம் காரிக்காரி இடையில சும்மா உசாரா இருப்பாங்க. இவன் ஆவி போற மாரி திட்டுன்னு போவான். அருவிடா அவங்க அதுன்னு கெட்ட போச்சோல அவங்க வியாபாரம் அந்த ஏடு பாபா தோற அப்பா அம்மா ஆட்டுல சேர்த்து எடுத்துக்கிறாரா கண்ணுங்க. இவ்வளோ நேரம் திட்டம் பாரு பூரா போய் நம்ம ஆவிடாங்கோ பக்குமா நைட்டா பாடிட்டா பயிர் தேய்ச்சிட்டு போடுற ஆளு ஓட்டான்னா நான் ஏடா ஒண்ணுக்குள்ள கூட பாரு 2 கோதை குட்டி 2 இலையை கட்டிருக்காமா. கோதை குட்டின்னு ஒருத்த மாதிரி மேய்ச்சிடும். கோதை குட்டி 2 இலை ஓட்டானா ஒட்டார வாரமே மேய்ச்சி ஓட்டி முடுறா வக்காரா போய் அந்த சாமான் உனக்கு வருமா? தூது வரத்துக்கு நாங்கடா ஊருக்கு லோன் கொடுக்கணுமா போய் எங்க வாய் லோன் கொடுக்கறன்னு எங்க பேர்ல லோன் போட்டு நீங்க தான் எடுத்துக்கிறீங்க. எங்களுக்கு கொடுக்குறீங்க. எடைய முட்டில் போன் லோன் போட்டு எடுத்துக்கிட்டா அந்த லோன் கொடுக்கறனே செத்துருவாங்க. பாய் நீங்க நிக்கிற இடம் 7 அடி மண்ணு வேகுமாடா. அப்பதான் பாத்துக்கோ கண்ணா. மண்ணா யாருக்காக? பாண்டவருக்காக வந்து வந்திருக்கின்றேன். என்ன பண்றது? யாருக்காக? பஞ்ச பாண்டவருக்காக. பஞ்ச பாண்டவர் யாரு? பாகங்க இருக்க பஞ்ச பாண்டவருக்காக நாடு கேட்டு வந்துக்கிறேன். ஆமா. எங்க அப்பா யாரு? திருநாட்டில மன்னர். எங்க சித்தப்பா பாண்ட மகாராஜன். இன்னொரு சித்தப்பா விதுரர். எங்க அப்பனுக்கு 100 பிள்ளை 1 பெண். ஆமா. பாண்டு மகாராஜனுக்கு 5 பிள்ளை. சொன்னா இப்போ இருக்குது ஜாதி கட்டு கட்டுறது. என்ன பணக்காரன் இருந்தாலும் கட்டிடுறாங்க. அப்புறம் ஒரு 8 மாசம் 10 வந்து ஒன்னா கூட்டிடுறாங்க. அது அப்படியே இருக்கட்டும். ஒண்ணு கேட்க தர்மராஜா யாருக்கு வந்தாரு சொன்னா? யமனுக்கு. யாருக்கு? யமன். பொன்னமாதேவியை சேர்ந்து யமன் பிறந்தான். அப்ப யமலோகம் தானே போயிருக்கணும். நீ நாடு கேட்க அந்த யமன் தான் என்ன அனுப்புறாரு? ரைட்டு. உனக்கு யமன் வந்துக்கிறான் அந்த ஊர்ல. சரி அந்த வேவன் வாயுக்கு வாயு லோகம் போக வேண்டியதானே? வாயுதான் அனுப்பினார். அர்ஜுனன் தேவேந்திரன். அப்ப தேவலோகம் தானே போகணும். தேவேந்திரன் சொல்லி அனுப்பினான். அஸ்வினி தேவாக்கள் கேட்டுப்பா. நியாயமா பஞ்சாயத்து வரணும். அதுதான் பஞ்சாயத்து வர வக்காரா போய் நியாயமா பேசணும். பாண்டு மகாராஜனுக்கு ஒருத்தர் கூட பிறகு அதுதானே? ஆமா ஆமா. அப்போ எங்க செட்டு செவிடி ஆளா வச்சா அப்ப ஜாதி கட்டிட்டோம். அதிகா யாரோ போற வரவரே பெத்து போட்டு போவா. நாங்க பங்காளி சொன்னா பாத்துக்கா வக்காரா போய் உன்னா நாங்க ஒரு படம் கட்டுறேன். இல்ல நான் கூட வர வழியில கேள்விப்பட்டேன். வர வழியில கேள்விப்பட்டேன். ஆனா உங்க சித்தப்பா தான் அந்த வழியில வந்தாருன்னு பார்த்தா உங்க அப்பாவும் அந்த வழியில வந்தவர் தானே. உங்க அம்மாளுக்கு கூட 3ஆம் தேதி கேள்விப்பட்டனே. கண்ணா இது ஒரே ஒரு ஓட்டுறா செல்லாதுரா கோயிண்டா. நீயே சொல்லிட்டு ஓட்டே போய் அது முதல்ல வந்து ஆட்டுக்கடாவா, 2வது குருட்டு மகாராஜா. ஆட்டுக்கடா எங்க அம்மாளுக்கு ஆம்பியா. நீங்க எட்டுமே விட்டு துட்டு ஆகிடுங்க. உங்க அம்மாக்கு ஆளுங்களா இருக்கும். ஆட்டுக்கடா எங்க அம்மாளுக்கு 3வது வேர்பலா ரிஷி. இனிமேல் கண்டா தகராதாகும்.
உன்னை போட்டு தெளிவு இந்த இடத்துல ரெண்டாவது நீ திரும்பி போக மாட்டேன். ஐயோ அடா அப்படி பாக்கி போக மாட்டேன். போ. இன்னும் இருக்க செட்டு கோபம் வராதவங்க கூட வருண்டா. இந்த கண்ணா அண்ணா போயிடுறா. பார்ப்போம். உனது எண்ணத்தில் சோது அது முதலால் உனக்கு ஒப்பின சோது. நேற்று நீ புறப்பட்ட நேரம் வராமல் சென்றாய். தப்பிட்ட வெறுதாக வேடிக்கட்ட போக மாட்டேன். போ. உன்னை குறுகுடத்தார தமிழ தெரிந்து நீக்கி போக மாட்டேன். போ. அண்ணா இது ஊசி கைரியாடா ஜட கம்மால் தெரிவு. ஆமா காதல் ஊசி ஆ. வர போகுமடா. என்னால அந்த காதல் ஊசி என்னால விற்பனை செய்ய முடியா? கோபமா கோமா பூவதி என்ன கோரி வந்தவர் பேரில் எதுக்கு தானே கோபம்? கோபமா கோமா பூவதி கண்ணா உன்னை போல் ஆத்திரம் அடைந்தவர்கள் எல்லாம் யமபுரம் அடைந்திருக்கின்றார்கள். குட்டி ஆட்டுக்குட்டிக்கு பால் விடாதவங்க எல்லாம் ஆ. பெருகுலாகத்து போயிருக்காங்களா? அந்த தாய் ராஜ்யம் குடிக்கிட்டு பார்க்க மாட்டான் படுபாய். அந்த கியூம்பால கறந்து துணி ஒண்ணு கீச்சு அந்த மெட்டக்காரங்க அந்த மாய்க்கு சுத்தி விட்டுருவான். அந்த புட்டு ஒரு முட்டு நடக்கும். பால் கொடுக்காத படுபாய் இவங்க பஞ்சு மன்னா கையார ஒட்டிய ஆ. எவ்வளவு மரம் நான் தெரியுறேன். அதெல்லாம் நேரம் இல்லை வாய். உனக்கு நேரம் இல்லை. அப்புறம் நான் இன்னும் 40 ராத்திரி ஒரு நாள் கூட கேப் இல்லாத போகணும். ஆமா கொஞ்சம் பார்த்து சொல்ற பண்ணிருந்தா அது முன்னாடி எங்கேயோ போடுறாங்க. கண்ணா மன்னா கண்ணு தெரியுமா? அதான் சொன்னேன் ஏதோ கொஞ்சம் தெரியும். என்னஞ்சு வைத்தார் பேருக்கு என்ன? என்னஞ்சி 8 அஞ்சு 36 இருக்குன்னு நினைக்கிறேன். சரி கண்ணா 10 தான வக்காலா போய் வைத்தார் பைக்கார் 50 என்னஞ்சு வைத்தார் பேருக்கு நன்னஞ்சு பருவத்திலா என்ன முதல்ல பண்றது பொண்ணு வச்ச வக்காலா போய் போனீங்க போய் சாதாரண சரியாக நான் போட்டு கொண்டு நியாயமா என்ன பொம்மையா இல்ல யோ படிப்போ என்ன கேளியா கணக்கு உங்க கணக்காரி இருக்கட்டும் நாம என் கூட்டாளி இருக்கட்டும் என்றால் எவ்வளவு? நான் போட்டு சொல்லுவா கண்ணா 168 எண்ணூற்று அரிக்கால் பேரையெல்லாம் இந்த வாழ ஓர ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்துறாத கண்ணா 160 என்றால்
என்றால் எவ்வளவு? நீ ஆடி மேய்ச்சி நடக்கிறவன் காடு உங்களோட நின்று நடக்கிறவன் நான் ராஜா பணக்காரு நான் போய் சிம்மாசனத்துல உட்கார நீ நின்று சொல்றாவாக்கா 160 என்றால் எவ்வளவு? எவ்வளோ 160 எவ்வளவு? இந்த கணக்கா உன்ன என்னாக்குதா எவ்வளவு அப்படி நின்றா 160 160 வீசம் இது குழந்தை காட்டாவோட சொல்லிட்டு போறோம். ஆமா எவ்வளவு நாளா இந்த பஞ்ச பாண்டவர்கிட்ட ஆடி மேய்ச்சிக்கிற? இப்பதான் கொஞ்ச நாளாதான். எங்க அப்பா பத்தி தெரியுமா உனக்கு? தெரிஞ்சு கேள்விப்பட்டேனே. 56 தேசத்துக்கு நான் ராஜான்னு உனக்கு தெரியுமா? ஒண்டிக்கார போறியா உங்க அக்கால யாரும் ஒண்டி ஆகிட்டு போற ஜாதி பழகும் ஐயா. இப்படியே போட்டு பயிர் வைக்கிறன்னு ஒண்டி ஆகிட்டு போடு கண்ணா. மண்ணா 160 வீசங்கார் அரிக்கா பேரிக்கண்ண இந்த கணக்கு நான் சொல்லுவேன். இப்ப முதல்ல கேட்க கூடாதா? பாவி எங்க அப்பா காலத்துல இருந்து நீ ஆடி மேய்ச்சிங்கிற. எத்தனை கலெக்டர் எத்தனை வாஜாரி எத்தனை ஐஏஎஸ் எங்க சம்பளம் வாங்குறான். மணிகாரன் தாசில்தார் எத்தனை பேர் கணக்கு போட்டு சொல்றான்னா அந்த கண்ணாடி சொல்லிட்டு கொடுப்பாங்க. நமக்கு கை நாட்டுறா குழந்தை. நமக்கு அமுகத்தான் சரி. கணக்கு சொல்றானா இரு கணக்கு சொல்றானா உள்ளகிறான் கலெக்டர். டேய் வெங்காயண்ணா நமக்கு அமுகல் கதை 160 என்றால் 860 பேரை எல்லாம் 860 என்றால் 100. இந்த 5 பேர்களையும் 100 பேரை சேற்றனில் தலைவாள் ஆக்கி இந்த ஜனமதை ஆழ்வான். அது நமக்கு பாத்திரம் அல்ல. பெரிய தந்தை என்ற குமாரரால் என்றெண்ணி அல்லவா அவர்களை விட்டு வைத்திருக்கிறார். என் பாதம் பட்ட மண்ணு சிட்டுக்குன்னு ஒரு சிட்டுக்குகள் நீ எழுந்து போறாங்க பார். ஆனா அந்த சூட்டா மாட்டில் ஒட்டிங்கிற மண்ணையே ஆளை விட்டு தட்ட பாரு. இன்னிலிருந்து போயிங்க இவங்க தட்டிட்டு போட்டாங்க கைவியே இல்ல உன் சூட்டா மாட்டை பயிச்சிரும் கட்டி அரங்கிறான் பார். சோமு அவனை விட்டு தட்டுவோம் தொக்கு தொக்கு மண்ணு பூரா கொட்டிடும். இந்த மண்ணுக்கு தொட்டக்காரன் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அங்க சொல்லா வரும். சரி நாளைக்கு வா. உன்னை கணக்கு கட்டுனா இன்னும் நேரமாகினே இருக்கும். அதை விடு. சாப்பாடு போட்ட ஆளு யாரு? உன் சின்னப்பா அவர் கூப்பிட்டு கேளியா? நேற்றைய தினம் கண்ணன் வந்தானா? தெய்வம் வந்தது. தெய்வம் அம்மா தாலி அறுத்துரும். இப்போ அந்த இடையம் வந்தானா? பகவான் வந்தாரப்பா. சாப்பாடு யாருக்கு? உன்னுடைய தான். காவலா யாருக்கு? உன்னுடைய தான். தினந்தோறு படி அழகன காப்பி வச்சு யாருக்கு? எல்லாம் உன்னுடைய தான்பா. துணி யாருக்கு? இதுவும் உன்னுடைய தான். சோறு போட்டு அந்த இடையில எப்படி நீ குடிக்க வச்சு எப்படி சாப்பாடு போட்டு பகவானுக்கு அபிஸ்தானம் செய்து அருமையாக அண்ணன் தெளிச்சு இன்னொருத்தனான எங்க ஊரன் கொயா தண்ணி விடுறவன் இன்னைக்கு. ஏ கண்ணா கண்ணனுக்கு சாப்பாடு போட்ட நான் தான் அழைத்து உன்னை நல்ல ஜாதி கண்ணா ஜாண்டா பரவாயில்ல. எவ்வளவு போட்டோம் நீ? சொட்டையா இருக்குண்ணா புயும் பூச்சுமா. அது போல உன்னை மேலுக்கு வச்சுக்கிறேன். எப்படி ஆளுக்கு போனவன் வாய்த்தல்ல போற தாசிக்கு போற வக்காலா போய் உனக்கு இடம் கிடையாது போட. எப்போ என்னுடைய தாயை பற்றி இனிதாக பேசினாலும் முதற்கொண்டு இந்த வில்லை எடுத்து யுத்தமே செய்ய மாட்டேன். இனி எனக்கு உதவாத வில் யாருக்கும் உதவக்கூடாது. இப்போது நான் வில்லை முடித்து போட்டு விடுவேன். ஐயா திருமகாராஜே வில்லையும் முறிக்கலாமோ விதுராரியே சொல்ல கேளி. பிள்ளைய பசங்கள் செய்த பிழை பொறுக்காமல் நீயோ வல்லாண்மையான நல்ல பகுஜேர் நல்ல
நல்லோர்கள் முன்வடித்து நான் தவா போரே இல்ல முடித்து விட்டு எங்கேயா செல்கின்றேன் சுவாமி. அவன் என்னுடைய கிரகத்தில் அன்ன புசித்தை நீங்க சொல்ல வேண்டாம் என்று சொன்னேன் அல்லவா? ஆமா, அதை துரியோதனன் எப்படி அறிந்து கொண்டான்? அதனால் அறிந்து கொண்டு தாசி பிள்ளை வேசி பிள்ளை என்று நீ எளிவாக பேசிவிட்டான் சுவாமி. அஜிஜோ ஆகையால் இனி முதற் கொண்டு இவன் இருக்கும் இடத்தில் நான் இருக்க மாட்டேன். ஆகையால் தான் வில்லை முறித்து விட்டேன். நான் இப்போ என் காசி யாத்திரை சென்று வருகிறேன். ஐயா திருமகாராஜரே, சுவாமி. காசி யாத்திரை செல்லுங்கள். எமது அண்ணா பலராம சக்கரவர்த்தியும் காசிக்கு வருவதாக சொன்னார். அப்படியா? அவரையும் துணை காசு சென்று போங்க. அப்படியா கட்டும் சென்று வாருங்கள். சென்று வருகிறேன். மாமா விதிரன்னில்லோ முறிந்தது, திறனில்லோ திறப்பது. இவர் கரத்தில் உள்ள வில்லை முறிக்கவே அவர் கிரகத்தில் அன்னம் புசித்தேன். விதிரன்னில் முடிந்து விட்டது. இன்று முதல் விஜயன் வில்லே சிறந்ததாக இருக்கட்டும். என்ன நடக்கிறது பார்ப்போம். பகவான் அடே கோடி வந்தனம். ஆஜிராஜி ஆமா, ஆ. என்ன கீழே தேடுகிறீங்களா? கரத்தில் இருந்த கணையாளியானது தவறி கீழே விழுந்து விழுந்து விட்டது. விட்டது. அது எங்க இருக்கிறது என்றுதான் தேடிக்கொண்டிருக்கின்றேன். நானும் சேர்த்து தேடுகின்றேன். தேடும் தேடும். என்ன இப்படி கஞ்சாயிட்டீங்க? பகவான் இதாங்க, அடடா, கணையாளி எங்க இருந்தது? கீழே இருந்தது. எங்க? கை வையா மேலே. பரிவட்டம் கணையாளி இருந்த இடம் கீழே இங்கதான் இருந்தது. மேலே. பரிவட்டம் மலை கறிகுடி. அறிகுறி. ஆமா. கணையாளி இங்கதான் இருந்தது. ஏதா சாமி மேலே. பரிவட்டம். வருமானா துரியோதனா, மாமா இந்த சொந்தமா செய்ய காரியத்தை பார்த்தாயா? என்ன மாமா வரப்பாகும் யுத்தத்தில் ஏய். ஆயுதம் எடுத்து சண்டை செய்ய மாட்டேன் என்று சத்தியம் வைக்கிறாயா? மொழியாரமா ஆமா. ஐயா பாத்தீரா மாட்டீரி மாட்டானே சொல்லு. ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியாக ஆமா, வரக்கூடிய ரணகத்தை யுத்தத்திற்கு வருவதில்லை சத்தியம் பண்ணியாமே இல்லையே, யோ போய் சொன்னேன் அவர் போய் சொல்கின்றார். இல்ல இல்ல, ஓய் வருமானே. அவன் எப்ப காலை வச்சானோ ஆமா. ஒரு அக்கிரௌனி சேனையை சாவச்சுட்டான் அந்த அந்த மேடையில. ஆமா. ரெண்டாவது அஸ்வத்தாமாவே குற்றம் செய்ய மாட்டேன்னு சத்தியம் செய்துட்டு போயிட்டான். ஆஹா. விக்ரமகாராஜா வில்லுக்கு நிகர் கிடையாது. ஆமா. அந்த வில்லையும் ஒட்டி போட்டுட்டான். போச்சுதான். ஒரு வீட்டுக்காரையோட காலை வச்சதே 1.5 கூட அது காலி ஆகி போச்சு. ஆமா, அவன முதல்ல வெளியே சொல்லியா? இல்ல எனக்கு கொஞ்சம் படம் கொஞ்சம் ஒடுங்கின மாதிரியே இருக்குது மாமா. நான் வீரன். வருமாடா, நீ மாட்டாடா. ஒரு இடையம் காலை வச்சதுமே 1.5 கோடி காலிடான்னா ஆமா. இன்னும் அவன் வாய் தந்தான்னா என்ன ஆகும்? ஓய், நான் ஒரு ஆள் இருக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். என்னடா கால் நீட்டி நீங்க உட்காந்துட்டு கை தட்டலான்னு பார்த்தா கூட அன்று இலங்கையை சுற்றறித்தவனின் தலைவன் என்று வந்திருக்கின்றேன். பாண்டவர் கொண்டாட பாகத்துக்குடியா என் கடமிருக்க வரை ஊசி நாட்டை இடம் கொடு. 5 வங்கினம் கிடையாது. 5 சிங்கோர் கிடையாது. 5 வீடு 5 சொன்னார்கள் கொடு. அந்த ஊசி கிடையாது. 5 சொன்னார்கள் கிடையாது. யுத்தத்துக்கு வருவதால் கைவோடு. உன் கை மேல இடையில போடு. 751 மறக்க மாட்டீங்க. முதல்ல பிறந்ததுமே பொம்பளை சாப்பிட்டு உன் கை மேல
எனக்கும் கொஞ்சம் நேரம் ஆகிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் கையை தட்ட போகிறேன். முட்டி போடு. உங்கள் ஜாதிக்காரெல்லாம் பாட்டுக்கு போட்டோம். இப்படி போடு, முட்டி போடணும். நடக்க முடியாத கூட பாரு. எம்ஜிஆர் நட தான் இன்னும். போட்டியா கைய அப்படி போட்டு திருப்பு. இதான் பணக்காரன் ஜாமாச்சு. இதான் ஒரு வீட்டுக்காரெல்லாம் அப்படிட்டா கை நீட்டி நடக்க வேண்டியது. கல்தூரில் உன் தலையை வச்சு பாடுறான். பொண்ணை கட்டி உன்னை முட்டி போட வச்சுருப்போம். தாம்பரார் இந்த கூட்டம் பார்த்து 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 ஞாயிற்றுக்கிழமை தெரியுமா அந்த கேள்வி போறேன் பூரா துட்டி ஏடு. அவனால பிச்சேட்டவும் நான் தெரியாத மாட்டி நான் ஏண்டாரு அதை சொல்லிக்கிறாங்க பெருமாள் இங்க வந்து துட்டு போட்டு பாருங்க. மணிக்கு எல்லாம் கேட்டுக்கிறேன். மாமா மருமகனே அப்படிட்டு உட்கார வைனா எல்லாம் ஆடினாரு. கத்துக்கினா இருக்கோம். நாங்கள் சும்மா சாட்சியாக என் நாடினால் சொன்ன வார்த்தை பாண்டவர் இந்த நாட்டை ஆண்டாலும் சரி. சொல்லு தலை மூட்டை பஞ்ச பாண்டவங்க போறாங்க. வாடி பூமாதேவி சாட்சியாக சூரியன் தந்தை சாட்சியாக என் நாடினால் சொன்ன வார்த்தை நான் இனி பிசப்பேன் ஐயா. போடியே என்ன நாடு வந்த கோபாலி போயந்து இந்த நடக்கக்கூடிய உத்தத்தில் நான் மடிந்தேன். ஆண்டவரை மடித்து இந்த கேள்வி எப்போ உக்காந்துட்டோ ஜெயிச்சே மாட்டேன்னு அந்த மாங்கல் இல்லாட்டு. ஆமா அதுக்கு தகுந்த அப்படியே உடம்புல சொன்னாக்க இல்லாத உட்காந்துக்கிறான். ஆமா அந்த கோயில் புத்தாரு வரைப்போ அதே விசாட்சியாக நாளை ஒரு படிகளத்தில் கூட்டத்திற்கு வருகிறேன். இது சத்தியம். சபையோர்களே, கலவை குமாரசாமி ஆசிரியர் இயற்றிய கிருஷ்ணர் தூது துரியன்வாதி என்ற நாடகம் கைத்தட்டியதோடு முடிகிறது. இன்றிரவு நடத்தக்கூடிய நாடகம் அரவான் களபலி அல்லது அமாவாசை புரட்டல் என்ற நாடகத்தை நடத்த முன் வந்துள்ளோம். நேற்று வந்தது போல் இன்று வந்து நாடகத்தை கண்டுகளிக்குமாறு தான்